சென்னை நுங்கம்பாக்கத்தில் ஐடி பெண் ஊழியர் கொல்லப்பட்ட சம்பவத்தில் முக்கிய தடயங்கள் கிடைத்திருப்பதாக தகவல் வந்துள்ளது. இதுகுறித்து நம் செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமி தகவல்களை தருகிறார். மகாலிங்கம், இந்த பெண் கொலையில் என்ன தடயங்கள் கிடைத்திருக்கின்றன? காவல்துறையினர் என்னென்ன ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறாங்க? வெங்கட், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மிகவும் சவாலான வழக்காகவே ரயில்வே துறையினர் பார்க்கிறார்கள். குறிப்பாக இந்த வழக்கில் இன்று காலை 6:30 மணியிலிருந்து 7 மணிக்குள் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் 2வது நடைமேடையில் இந்த படுகொலை என்பது அரங்கேறி இருக்கிறது. பலர் இந்த கொலையை பார்த்திருந்தாலும் கூட அவர்கள் இன்னும் இதுவரை குற்றவாளி எப்படி இருப்பார் என்ற தகவலை காவல்துறைக்கு தரவில்லை என்ற ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது போலீசார் தொடர்ந்து வழக்கு விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் எந்த பகுதியிலும் சிசிடிவிகள் பொருத்தப்படவில்லை. எனவே சிசிடிவிகள் பதிவாகாதனால் குற்றவாளி அடையாளம் காணுவது தொடர்ந்து இழுபறி நீடித்து வரும் ஒரு சூழ்நிலையில் குற்றவாளி இந்த குற்றத்தை செய்துவிட்டு, அதாவது இந்த இளம்பெண் மென்பொருள் துறையில் பணியாற்றும் சுவாதியை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடும் பொழுது கடையில் பதிவாகி இருந்த கடையில் பொருத்தப்பட்டிருந்த ஒரு சிசிடிவியில் அவர் தப்பிச் செல்லக்கூடிய காட்சிகள் பதிவாகியிருப்பதாக போலீசார் நம்பியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர் என்று சந்தேகத்தின் அடிப்படையில் தற்பொழுது அந்த காட்சி போலீசார் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். 5 தனிப்படையில் அமைக்கப்பட்டு தொடர் விசாரணை என்பது நடந்து கொண்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த சிசிடிவி காட்சியில் உள்ள நபர் தான் இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையும் போலீசாரிடம் இருக்கிறது என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஏனென்றால் இங்கு இந்த கொலை செய்யும் பொழுது அவர் வந்தவரும் இதே போன்ற ஒரு பின் பக்கமாக தன்னோட ஒரு பேக்கை அணிந்திருந்தார். அதே போன்ற ஒரு பேக்கை தான் இவரும் அணிந்திருக்கிறார். காரணம் இல்லாமல் மிக வேகமாக தப்பியோடும் வகையில் தப்பி செல்கிறார் என்ற ஒரு கோணத்திலும் இந்த நபரை சந்தேகத்தோடு பார்க்கிறார்கள். இருந்த போதிலும் 100% இவர்தான் இந்த கொலையை செய்திருப்பார் என்ற உறுதியை போலீசார் தற்பொழுது தர மறுக்கிறார்கள். ஆனால் இவர் இந்த கொலையில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேக கண்ணோடு இந்த புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். பொதுமக்களிடமிருந்து அதிக தகவல்களை போலீசார் தற்பொழுது எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த புகைப்படத்திலும் இந்த சிசிடிவி காட்சியிலும் தெரியும் நபரை உடனடியாக போலீசார் பொதுமக்கள் யாராவது பார்த்தால் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். குறிப்பாக ரயில்வே காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டு எண்ணுக்கு உடனடியாக தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் போலீசார் வெளியிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த நபர் கடைசியாக யாருடன் பேசினார், யாருடெல்லாம் இந்த கொலையுண்ட பெண்ணுக்கு யாருடெல்லாம் தொடர்பு இருந்திருக்கிறது, நட்பு ரீதியில் எது போன்ற தொடர்புகள் இருந்திருக்கிறது, குடும்பத்தில் ஏதாவது தகராறு இருந்திருக்கிறதா அல்லது பணி புரியும் இடத்தில் ஏதாவது தகராறு இருந்திருக்கிறதா என்ற கோணத்தெல்லாம் தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.